ராஜ்கோட் பிச்சே மொரட்டு பேட்டிங் ட்ராக்கு. அங்கே போய் 284 அடிச்சுட்டு அதை டிஃபெண்ட் பண்ண சொன்னால் எப்படி டிஃபெண்ட் பண்ணுவாங்க? வணக்கம் நண்பர்களே, நடந்து முடிஞ்ச 2வது ஓடிஐயோட ரிவ்யூ தான் நம்ம இந்த ஷார்ட்ஸில் பார்க்க போகிறோம். டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து வந்து பவுலிங் சூஸ் பண்ணாங்க அண்ட் எக்ஸலண்ட் பவுலிங் அவங்ககிட்டருந்து. ஸ்பின்னில் அவ்வளோ அழகாக நம்மளை வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. டாப் ஆர்டரில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுப்மன் கில் 3 பேருக்கும் ஓரளவுக்கு நல்ல ஸ்டார்ட் கிடச்சா அதை பெருசாக கன்வெர்ட் பண்ணல. அண்ட் ராஜ்கோட்டோட ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரே 320+. ஸோ 284லாம் பத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. அட் ஒன் ஸ்டேஜ் 116 for 4 இருந்த டைமில் கேஎல் ராகுல் வந்து ஒரு மேக்னிஃபிசன்ட் இன்னிங்ஸ் ஆடினார். அவர் மட்டும் அடித்து கொடுக்கலன்னா இந்த ஸ்கோர் கூட வந்திருக்காது. ஹீ பிளேட் அன் எக்ஸ்ட்ராடினரி நாக். அண்ட் ஸ்ரேயஸ்க்கு கூட பிளேட் பெட்டர், இன்னும் நல்லா ஆடி ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் ஜடேஜா ஆனஸ்ட்லி ஒயிட் பால் கிரிக்கெட்டில் ஹீஸ் இன் வெரி புவர் ஃபார்ம். இந்த மேட்ச்சில் 44 பால்ஸில் 27 இருக்கட்டும் அண்ட் 8 ஓவர்ஸில் 60+ ரன்ஸாக விடுற கன்சீட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ ஐ திங்க் அந்த இடம் ஒரு பெரிய நெகட்டிவ் இந்தியன் பவுலிங் லைனப்புக்கு. நெகட்டிவ்ஸ்ன்னு பார்க்க போனால் நிறையவே இருக்குது. ஃபஸ்ட் நான் நெகட்டிவ்ஸை பேசிடுறேன். டாப் ஆர்டர் பெருசாக கன்வெர்ட் பண்ணல, ஒரு நல்ல ஸ்டார்ட்டு கிடைச்சோம். அண்ட் 3 பேரும் வேர்ல்ட் கப் 23 அவுட் ஆன மாதிரியே அவுட் ஆனாங்க. அது எதுக்குன்னு தெரியல. பிச்சு வந்து ஸ்பின்னுக்கு நல்லா அசிஸ்ட் ஆயிருக்கா இல்லை நம்ம ஆளுங்க மோசமாக ஆடினாங்களான்னு தெரியல. இன்றைக்கி ஒரு டெபியூட்டன் ஜேடன் லினக்ஸ் பயங்கரமாக போட்டிருந்தாரு. 10 overs 42 for 1. அண்ட் அதே தான் நம்ம ஆளுங்களும் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக டேரல் மிச்சல் ஸ்பின்னை ரொம்ப அழகாக ஆடினார். குல்தீப் ஆகட்டும், ஜடேஜா ஆகட்டும், 2 பேரும் பயங்கர காஸ்ட்லியாக இருந்தாங்க. அண்ட் கிரெடிட்ஸ் டு நியூசிலாந்து டீம். அவங்க பவுலிங் போட்டு ரிஸ்ட்ரிக்ட் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை பேட்டிங்கில் டேரல் மிச்சல் அண்ட் வில்லியங்கோட 140+ பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், இந்த மேட்ச் அவங்க டோட்டலாக அவுட் ப்ளே பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு இடத்துலையும் இந்தியா ஜெயிக்கிற மாதிரியே இல்லை. அன்லெஸ் கேஎல் ராகுல் ஆடின வரைக்கும் 282 ஆன் திஸ் பிச் இஸ் நாட் இனஃப் அட் எனி டே. நியூசிலாந்து பவுலர்ஸை பார்த்த வரைக்கும் அந்த 2 ஸ்பின்னர்ஸ் ரொம்ப நல்லா போட்டாங்க. கேப்டன் பிரேஸ்வெல்லாக இருக்கட்டும், இல்லைனா அந்த டெபியூட்டன் ஜேடனாக இருக்கட்டும், 2 பேரும் பயங்கரமாக போட்டாங்க. அவங்க 2 பேர் மட்டுமே 20 ஓவருக்கு 76 விட்டு 2 விக்கெட் வேறு எடுத்திருந்தாங்க. அதில் ஒரு மெய்டன் வேறு. ஸோ அவங்க டீமில் ஸ்பின்னு பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. நம்ம டீமில் ஸ்பின்னு அப்படியே கொலாப்ஸ் தான் வச்சு. அண்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் டேரல் மிச்சலுக்கு கண்டிப்பாக கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஒன் ஸ்டேஜ் 40 for 2, 46 for 2 இருக்கும்போது ஹி கேம் இன் வித் வில்லியங். அவங்க ஒரு பயங்கரமான பார்ட்னர்ஷிப் வச்சு அந்த பார்ட்னர்ஷிப் முடியும் போதே மேட்ச் ஆல்மோஸ்ட் நியூசிலாந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ நியூசிலாந்து 1/7 விக்கெட்ஸ் தான் இந்த ரிவ்யூ வீடியோவோட கடைசி டேக்லைன். அண்ட் see you all on the decider on Jan 18th Sunday. Bye bye.